இருக்கும். நீங்களும் ஹாப்பியா ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டைனோ ஷேக். டைனோ ஷேக்கு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? குட்டீஸ், குழந்தைங்க. ஒரு அம்மா அப்படின்னாலே, அந்த குழந்தை அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். நமக்கு நிறைய குழந்தைங்கள் இருக்கும். ஆனா நம்ம வெளிய போற இடத்துல ஏதாவது குட்டி குழந்தைங்கள பார்த்துட்டோம்னா நம்மளையே மறந்து அந்த குழந்தைங்கள கொஞ்ச ஆரம்பிச்சிருவோம். அவங்க கூட ஏதோ ஒரு இது பண்ணி அவங்கள சிரிக்க வைக்கிறது, அந்த மாதிரி ஹேபிட் குள்ள நம்ம போவோம். நீங்க போவீங்களா என்னன்னு தெரியல, நான் போவேன். இன்னைக்கு நம்ம வந்து டைனோ ஷேக் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? யாருக்கெல்லாம் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும் மேம். நம்ம எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்காங்க. ஓகேவா? பிறந்த குழந்தையில இருந்து 18 வயசு வரைக்குமே அவங்க வந்து குழந்தைங்க தான். குழந்தைங்க பெருசானாலும் சரி, குட்டியா இருந்தாலும் சரி, அவங்க 18 வயசு வரைக்கும் எல்லா பேரண்ட்டுக்கும் அவங்க வந்து குழந்தைங்க தான். ஓகேவா? இன்னைக்கு நம்ம குழந்தைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். 5 ஃபில்டர் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். குழந்தைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கலாம், எப்படிலாம் குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுத்து குழந்தைங்கள வளர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வினோ மேம், ப்ளீஸ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஷேரிங்ல தான் இருக்குது, தெரியுதா? ஓகே மேம். இப்போ நம்ம வந்து 5 டைப் ஆஃப் நியூட்ரிஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், புரோட்டீன். ஒரு குழந்தைக்கு சாப்பாடு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னா புரோட்டீன். புரோட்டீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து மசில்ஸ் பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. 5 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் புரோட்டீன் ரொம்ப அவசியம். கொஞ்சம் சின்ன வயசு குழந்தைங்களுக்கு சின்னதா நம்ம வந்து புரோட்டீன் ஃபுட்ஸ் கொடுப்போம். அவங்களுக்கு அது வந்து செரிமான தன்மை வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் என்ன ஃபுட்டுனாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வந்து 5 டைப் ஆஃப் ஃபுட் குரூப் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுல வந்து புரோட்டீன். புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எதெல்லாம் எடுக்கணும், குழந்தைங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, எக் மஸ்ட். எக்கு, மீட்டு, அதுக்கப்புறம் மில்க்கு, அந்த மாதிரி. மேம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து கொடுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ல என்ன எடுத்தோம்னா, கார்போஹைட்ரேட்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்குள்ள வர்றது ரைஸ் மட்டும்தான் வரும். குழந்தைங்க வந்து ரைஸ ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அது வந்து பிரெட்ல கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. நீங்க கொடுக்குற பாஸ்தா, நூடுல்ஸ், அதுலயும் கார்போஹைட்ரேட் இருக்கு. அது போக ஹெல்த்தியான வேலையை கார்போஹைட்ரேட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது என்னன்னா கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, அந்த சுகர் பொட்டேட்டோ, அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, இது வழியாகவும் நம்ம கார்போஹைட்ரேட் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது இது விட்டமின்ஸ். விட்டமின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஒரு நாளைக்கு குழந்தைக்கு அதோட இம்யூனி ஹெல்த், அது வந்து பாடி ஃபுல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்க வேண்டிய இது வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் கட்டாயம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 5 வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொடுக்கணும். ஒரு 3 ஃப்ரூட்ஸ் கொடுக்கீங்கன்னா 2 வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும். 3 வெஜிடபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 ஃப்ரூட்ஸ் கட்டாயம் கொடுக்கணும். அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு நீங்க வந்து கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து கத்திரிக்காய், அப்புறம் ப்ரக்கோலி, அப்புறம் கோஸு, அந்த மாதிரி கீரை வகைகள், பம்கின்,
அப்படி நீங்க டெய்லி ஒரு 2 ஃப்ரூட் 2 வகையான வெஜிடபிள்ஸ் மஸ்ட் நீங்க அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய அதுல மினரல்ஸ் இருக்குது. என் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாரி, அட்ராக்டிவா இருக்கிற மாரி நீங்க என்ன செய்யணும்னா, ஃப்ரூட்ஸ் குடுக்கணும். ஃப்ரூட்ஸுமே அவங்களோட இம்யூனிட்டி பவர அதிகரிக்கும். அவங்க ஹோல் பாடியும் ஹெல்த்தியா இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். நெறைய ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, பனானா இருக்கு, பப்பாயா இருக்கு. அந்த மாதிரி நெறைய ஃப்ரூட்ஸ். டெய்லி 2 ஃப்ரூட்ஸ் மஸ்ட் நீங்க குழந்தைங்களுக்கு குடுக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாரி செர்ரி, ஸ்ட்ராபெர்ரி அந்த மாதிரி செர்ரிஸ் வகையான பைனாப்பிள், பீச் அந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு குடுக்கும்போது அவங்க லைக் பண்ணி அத சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி குடுக்கும்போது அவங்க விரும்பி அத சாப்பிடுவாங்க. அடுத்தது ஃபேட். குழந்தைங்களுக்கு நம்ம ஃபுட் ஃபேட் குடுக்கணும். கட்டாயம் ஃபுட் ஃபேட் குடுக்கணும். அது எதுலலாம் நமக்கு ஃபுட் ஃபேட் இருக்குன்னா, கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், அப்புறம் அவக்காடோ அந்த மாதிரி பட்டரு, சீஸு இதுலலாம் ஃபுட் ஃபேட் இருக்கு. நீங்க குழந்தைங்களுக்கு டெய்லி அந்த கொழ சாப்பாட்டுல அத சேர்க்கிற மாதிரி சாப்பாட ரெடி பண்ணி நீங்க அவங்களுக்கு குடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வாட்டர். வாட்டர் இன்டேக் பண்றது ரொம்ப 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 மஸ்டான ஒரு விஷயம். ஹெல்த்தியா ஈட்டிங் இருக்கணும். ஈட்டிங்ல ஹெல்த்தி இருக்கணும். வாட்டர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிறந்த குழந்தைக்கு ஒரு 6 மந்த் வரைக்கும் வாட்டர் குடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க மதர் மில்க் குடுக்கும்போதுல அவங்களுக்கு அந்த வாட்டர் மதர் மில்க்லயே கிடைச்சிரும். 70% ஆஃப் வாட்டர் மதர் மில்க்ல அவங்களுக்கு கிடைச்சிரும். மீதி போக அவங்களுக்கு வாட்டர் தேவைப்படாது. ஒவ்வொரு மந்த் கூட அவங்களுக்கு வாட்டர் குடுக்கணும். குழந்தைங்களுக்கு ஸ்பூன் வச்சு 6 மந்த்துக்கு அப்புறம் ஸ்பூன் வச்சு அவங்களுக்கு வாட்டர் இன்டேக் பண்ண குடுக்கலாம். 24 மந்த் வரைக்கும் அவங்களுக்கு 1 லிட்டருக்கு கம்மியா நம்ம வாட்டர் குடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வெயிட் தக்கன வாட்டர் குடுக்கணும். இப்ப நமக்கு எப்படி 20 கேஜிஸ்க்கு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிக்கணும்னு சொல்றோமோ, அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம வாட்டர் கரெக்ட்டா குடிக்கிறாங்களா? இப்ப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. வாட்டர் குடுத்தா குடிக்க மாட்டாங்க. வெறுமனே தண்ணியா குடுத்து, "தண்ணி குடி, தண்ணி குடி" அப்படி சொன்னா குடிக்க மாட்டாங்க. நீங்க அவங்களுக்கு அத ஜூஸ் மாதிரி குடுக்கலாம். வாட்டருக்குள்ளேயே இந்த நெறைய ஃப்ரூட்ஸ வெட்டி போட்டு, அதோட கலர்ஃபுல்லா குடுக்கும்போது குழந்தைங்க அந்த வாட்டர் இன்டேக் பண்றதுக்கு லைக் பண்ணுவாங்க. வெறுமனே தண்ணியா குடுத்தா எந்த குழந்தையுமே குடிக்காது. அவங்களுடைய ஹைட்ரேட் லெவல் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். வாட்டர் லெவல் குறையாத அளவுக்கு அவங்க கரெக்ட்டா வாட்டர் இன்டேக் பண்றாங்களா? அப்படிங்கிறத அஸ் அ மதரா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் குட் ஸ்லீப். குழந்தைங்களுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது எதுக்காண்டி அவங்க மேம் ஸ்கிரீன் எதுக்காண்டி அவங்க தூங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன். அவங்க எதுக்காக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேம் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய பிசிக்கல் குரோத். அவங்க பிசிக்கலா குரோத் ஆகுறதுக்கு அவங்க தூங்கணும். பிறந்த குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பசிக்கும்போது மட்டும் அழுவாங்க. அவங்களுக்கு அ சாப்பாடு குடுத்தோனே தூங்கிருவாங்க. அது அவங்களுடைய பிசிக்கல் குரோத்துக்காண்டி அந்த குழந்தைங்க மஸ்ட் தூங்கணும். 2வது காரியம் மென்டல் டெவலப்மெண்ட். அவங்க தூங்கும்போது தான் அவங்களுடைய அ மூளை வளர்ச்சி ஆகுது. ஓகேவா? 3rd ஒன் அவங்களோட இம்யூனிட்டி பவர் கூடுறதுக்காக அவங்க தூங்கணும். 2வது அவங்களுக்குள்ள நெறைய நெகட்டிவ்ஸான காரியங்கள் 4த் பாயிண்ட்ஸ் என்னன்னா, நெறைய காலையில இருந்து நைட் வரைக்கும் நடக்கிற காரியங்கள அவங்க மண்டைக்குள்ள ஸ்டோரேஜ் ஆயி வச்சிருப்பாங்க. நெறைய நெகட்டிவ்ஸ் ஸ்டோரேஜ் ஆயி இருக்கும்போது, அவங்க தூங்கும்போது தான் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயி, அவங்க பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு அந்த தூக்கம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. 5வது காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேம் ஸ்கிரீன்
ரெடியூஸ் மென்டல் ப்ராப்ளம்ஸ். அவங்க தூங்கும் போதுதான் அவங்களுடைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு நெகட்டிவா ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அவங்க மைண்ட் அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்போம். அவங்க தூங்கும் போதே அந்த ஸ்டோரேஜ் ஆன காரியங்கள் வந்து டெலிட் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் அங்க இருந்து போகும். டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பையன் இருக்கானா, 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையனை பார்த்து இன்னொரு பையன் கேலி கிண்டல் பண்றான் அப்படின்னா, அந்த பையனும் இந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பையனை பத்தி கிண்டல் பண்ண உடனே இவனை அறியாம இமோஷனல் ஆயிடும். இமோஷனல் ஆகி என்ன பண்றான், அந்த பையனே அடிக்கிறான். அவனோட பெரிய பையனா இருந்தா கூட அவனை அடிக்கிற அளவுக்கு உனக்கு கோபம் வருது. அவன் டிப்ரெஷன் ஆகுறான். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு மஸ்ட் தூங்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அடுத்தது இந்த இமோஷனல் ஆகுறது. அதுக்குதான் நான் இதை சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்றது வந்து தூக்கம். நம்மளே சரியா தூங்கலைன்னா ஆக்டிவா இருக்க மாட்டோம். எனர்ஜிலெஸ்ஸா இருப்போம். என்னதான் நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்போம் சரியா தூங்கலைன்னா. குழந்தைங்களுக்கு தூக்கம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் அவங்களுடைய வெயிட் ரெகுலரா இருக்கிறதுக்கு கரெக்டா தூங்கி கரெக்டா எந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெயிட் கெயினும் ஆக மாட்டாங்க, வெயிட் லாஸும் ஆக மாட்டாங்க. கரெக்டான ஒரு இதுல அவங்க இருப்பாங்க. குழந்தைங்க திடீர்னு வெயிட் போடுறாங்க, வெயிட் குறையறாங்க அப்படின்னா அவங்க தூக்கம் சரியில்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப தூக்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்த்திருக்கோம். இப்ப அவங்க தூங்குறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்றதையும் பார்த்திருப்போம். ஒரு குழந்தை எவ்வளவு நேரம் தூங்கணுன்றத பத்தி இப்ப பார்க்க போறோம். 6 மந்த்ல இருந்து பிறந்ததுல இருந்து ஒரு 12 மந்த் வரைக்கும் அவங்க வந்து எப்படின்னா 12 to 16 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் அவங்களுடைய ஜேர்னி வந்து தூக்கத்திலே போகும். ஓகேவா? ஒரு 1 to 2 இயர்ஸ்க்குள்ளனா ஒரு 14 ஹவர்ஸ் தூங்கணும். இப்பெல்லாம் ஒரு 5 இயர்ஸ் குழந்தை, 6 இயர்ஸ் குழந்தை, 8 இயர்ஸ் குழந்தைலாம் வச்சிருப்பீங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் தூங்குற டைம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு 9 to 10 ஹவர்ஸ் அவங்க கட்டாயம் தூங்கணும். ஆனா நம்மளால 9 to 10 ஹவர்ஸ் தூங்க வைக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும், குழந்தைங்க ஹோம்ஒர்க் முடிக்கணும், நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அந்த குழந்தைங்களை இதை செய்யி அதை செய்யி அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு 10, 11 மணிக்கு தான் தூங்க வைக்கவே போறோம். திரும்ப காலையில 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுறீங்க. அவங்களோட தூக்கத்தோட அளவும் ரொம்ப கம்மியாகுது. ஆஸ் அ பேரண்டா அவங்க தூங்க வைக்கிறதுக்கு அவங்க தூக்கத்துக்கு நீங்க எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு ஃபேமிலியா இருக்கீங்கன்னா இந்த டைமுக்குள்ள தூங்க போகணும். எல்லாரும் எழும்புறதுக்கு அலாரம் வைப்பீங்கல்ல, தூங்குறதுக்கு அலாரம் வைங்க. இத்தனை மணிக்கு தூங்குற டைமு. 9 மணிக்கு பெட்டுக்கு போயிடணும், 10 மணிக்கு தூங்கணும்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா 9, 9:30க்கெல்லாம் பெட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வைங்க. அது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றது. டெய்லி ரொட்டீனா 9 மணிக்கு தூங்க வைக்கணும் அப்படின்னா 8:45க்கெல்லாம் நீங்க குழந்தைய பெட்டுக்கு கூட்டிட்டு போனாதான் அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். படுத்த உடனே எந்த குழந்தையும் தூங்க மாட்டாங்க. படுத்த உடனே அவங்க தூங்கணும் அப்படின்னா மஸ்ட் அவங்க வந்து பிசிக்கலா ரொம்ப ஆக்டிவிட்டிஸா இருக்கணும். அதனால 5 வயசுல இருந்து குழந்தைங்களை வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டில அவங்கள வந்து சேர்த்து விடணும். எதுக்குன்னா அப்பதான் அவங்க போன் வந்து வளர்ச்சி ஆகும். 5 வயசுல இருந்துதான் அவங்க போனோட வளர்ச்சி இது ரொம்ப அதிகரிக்கும். குழந்தைங்க பெண் குழந்தைங்கன்னா 18 வயசு வரைக்கும் அவங்களுடைய போனோட வளர்ச்சி இருக்கும். பாய் பேபினா 23 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அவங்க மசில்ஸை கெயின் பண்றதுக்கு கட்டாயம் ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல அவங்கள சேர்த்து விடணும். 4வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க தூங்க போற இடத்துல எந்த டிவைஸும் இருக்கக்கூடாது. போனா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், டிவியா இருக்கலாம். எந்த டிவைஸும் இல்லாத அளவுக்கு அவங்க பக்கத்துல எது இல்லாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். அப்போ அவங்க தூங்குறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். 2வது ஸ்லீப். இதுக்கு வந்து ஒரு டார்க்னஸான ஒரு ரூம். கரெக்டா
ஆம், ரொம்ப இருட்டாவும் இல்லாம, ரொம்ப வெளிச்சமும் இல்லாம, குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி தூங்குறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இடத்துல அவங்கள தூங்க வச்சு பழகுங்க. அவங்க கரெக்ட்டா இந்த ஏஜ் இத்தன வயசுனா, இவ்வளோ நேரம் அவங்க தூங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அவங்க தூக்கத்தோட அளவ நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். 2வது இப்ப 6 மந்த் குழந்தை, கை குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்றது, குழந்தைக்கு வந்து ரொம்ப சாலிடான ஃபுட் குடுக்குறது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணாதீங்க. தூங்க போறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியோ, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அவங்களுக்கு வந்து பால் குடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபுட் குடுக்கிறதா இருந்தாலும், அத குடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அவங்கள தூங்க வைக்கும்போது, அவங்க நல்லா தூங்குவாங்க. தென் அந்த வயிறு வலிக்கு அந்த மாரி பிரச்சனைகள்ல குழந்தைங்க வந்து எந்திக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க மேல ரொம்ப ஓவரா வந்து என்ன செய்யக்கூடாது, ஷெட்யூல்ஸ் வந்து அவங்க மேல செலுத்தாதீங்க. இந்த டைம்ல நீ இத முடிக்கணும், இந்த டைம்ல இத முடிக்கணும், இத செஞ்சா தான் உனக்கு இப்படி செய்வோம். அப்படி சொல்லாத அளவுக்கு அவங்க மேல ஓவர் லோடு திணிக்காத அளவுக்கு அவங்க தூக்கத்துக்கு எவ்வளவு தூரம் பேரண்டா முக்கியத்துவம் குடுக்க முடியுமோ, அவ்வளவு தூரம் நீங்க முக்கியத்துவம் குடுத்து அவங்கள தூங்க வைக்கும்போது, அவங்களுடைய ஸ்லீப்பிங் அவங்க இப்போ தூங்குறாங்க, திடீர்னு எந்திக்கிறாங்க, அவங்க தூக்கம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அது எல்லாமே நீங்க பார்க்கணும். இன்னைக்கு இவ்வள அ ச சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து நைட் நம்ம பக்கத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னாப்புல எந்திரிப்பாங்க. என்னன்னு கேட்டா, ஆ தண்ணி வேணும்னு கேட்பாங்க, பாத்ரூம் போகணும்னு சொல்லுவாங்க. இப்படி டிஸ்டர்பன்ஸா தூங்குறாங்க அப்படின்னா, ஏதோ அவங்களுக்கு உடம்புல ஏதோ ஒண்ணு நடக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுடைய வீட்ல சரியா தூங்கலன்னா, ஸ்கூல்ல போய் தூங்குவாங்க. அப்போ ஸ்கூல்ல பிள்ளை எப்படி இருந்தான்? எப்படி இருக்கிறான்? அப்படிங்கிற டீச்சர்ஸ் கிட்டயே நம்ம வந்து விசாரிக்கணும். அதுவும் போக அம் ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயி அவங்கள வந்து செக் பண்ணணும். அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க பிசிக்கலியா, மென்டலியா எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பேரண்டா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காரியம். நான் நெறைய ஃபுட்டு சொன்னேன். இப்படிலாம் தூங்க வைக்கணும். இப்படிலாம் அவங்கள வந்து என்ன செய்யணும், வாட்டர் குடுக்கணும், ஃபுட்டு குடுக்கணும், எல்லாம் குடுக்கணும்னு சொன்னேன். அது எல்லாம் நம்ம எப்படி குடுக்குறோம்? குடுக்குறோமா? குடுக்கலையா? அது நமக்கு தெரியாது. நம்மளுடைய பிஸி ஷெட்யூல் ஒரு குழந்தை இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குழந்தைய காலையில எந்திரிக்கிறானா, குளிக்க வைக்கமா, சாப்பாடு குடுக்கமா, ஒரு சாப்பாட கட்டி குடுத்து விடுறோமா, ஸ்கூலுக்கு அனுப்புறோமா, அதோட நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படிதான் நினைப்போம். எத்தன பேரண்ட் வந்து குழந்தைக்கு டெய்லி நம்ம குடுக்குற சாப்பாடுல புரோட்டீன் இருக்கா? விட்டமின்ஸ் இருக்கா? மினரல்ஸ் இருக்குதா? கார்போஹைட்ரேட் இருக்குதா? ஃபுட் ஃபேட் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி குடுக்குறோம். கிடையாது. ஸோ ஒரு குழந்தை வளர்றதுக்கு அது வந்து மென்டலியும் வளரணும், பிசிக்கலியும் வளரணும். அதுக்கு பேரண்டா நம்ம பொறுப்பு. ஸோ ஒரு குழந்தைய வளர்க்குற பொறுப்பு உங்க அ ப ஒவ்வொரு மதர்ஸ்க்கும் இருக்குது. இந்த பிஸியான ஷெட்யூல்ல நம்ம குழந்தை இந்த இவ்ளோ கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுத்துச்சா, தூங்குச்சா, வச்சாச்சா நம்மளால பார்க்க முடியாது. அதுக்கு தான் நம்மளுடைய ஹெர்பலைஃப் ஃபேமிலியே வந்து நம்ம குழந்தைகளுக்காகவே ஒரு ஃபிட் நியூட்ரிஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. இது டைனோ ஷேக். இந்த டைனோ ஷேக்ல 14 வகையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு. ஏ, பி, சி, டி, இ, கேன்னு எல்லா வகையான விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, கால்சியம், அயர்ன், அயோடின், சல் பொட்டாசியம் எல்லாம் இருக்கு. போலிக் ஆசிட் இருக்கு. இந்த போலிக் ஆசிட் பத்தி நான் சொல்லியே ஆகணும். இந்த போலிக் ஆசிட் தான் நம்ம குழந்தைங்களுடைய மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. மூளை வளர்ச்சி. என்னோட ஃபர்ஸ்ட் பேபி நான் வந்து கன்சீவா இருக்கும்போது, எனக்கு 2 மந்த் வந்து ரெகுலர் வாமிட்டிங். ஸோ இந்த டேப்லெட் வந்து டாக்டர் குடுக்கும்போது நான் இத போடவே மாட்டேன். எனக்கு இந்த டேப்லெட் போட்டாலே வாமிட் வரும். ஸோ அந்த டாக்டர் கிட்ட சொல்லும்போதுலாம், அந்த டாக்டர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், "நீ இந்த டேப்லெட்ட போடலன்னா, உன் குழந்தை வந்து மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்கும். அப்ப நீ அத அக்செப்ட் பண்ணிப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எந்த அம்மாவாவது தான் குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்கணும் அப்படி யோசிப்பாங்களா? கிடையாது. அதுக்கப்புறம்
அந்த சாலட் வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அத சாப்பிட ஆரம்பிச்சேன். ஏன்னா அம்மா அப்படின்னாலே குழந்தைங்களுக்காக நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ற ஒரு வாழ்க்கைப்பா. இதுல 100% நேச்சுரலான வேல தான் இந்த ஃபுட் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 2 ஃப்ளேவர் இருக்கு. ஒண்ணு ஸ்ட்ராபெர்ரி, இன்னொன்னு சாக்லேட். 2மே குழந்தைங்களுக்கு புடிச்ச ஃப்ளேவர். இது வந்து இதுல வந்து 6 கிராம் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தும் இது ஒரு ஷேக்ல குழந்தைங்களுக்கு கிடைச்சிடும். எப்படி பெரியவங்களுக்கு நம்ம வந்து ஃபார்முலா 1 ஷேக் குடிப்போமோ அதே மாதிரி குழந்தைகளுக்கான ஷேக் இது. இது வந்து 2 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். ஓகேவா? இது எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 240 ml மில்க் இல்லைன்னா நார்மல் வாட்டர் இல்லைன்னா ஹாட் வாட்டர். இதுல வந்து நீங்க வந்து 2 ஸ்கூப் ஆஃப் டைனோ ஷேக் போட்டு பிள்ளைங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். காலையில நீங்க நார்மலா இட்லி தோசை அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு குடுக்கீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரூட் கட்டாயம் ஒரு ஃப்ரூட் வந்து அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தை 18 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 2 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரூட் நீங்க கட்டாயம் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ட்ரிங்கா வந்து குடிக்க மாட்டேங்காங்க அப்படின்னா நீங்க வந்து அத வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்மளுடைய ஃபார்முலா 1 வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம். நாங்க வந்து பண்ணியிருக்கிறோம். பேன் கேக் பண்ணியிருக்கிறோம், லட்டு பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி நீங்க வந்து குழந்தைங்களுக்கு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பனானா போட்டு பனானா ஸ்மூத்தி மாதிரி பண்ணி கொடுக்கலாம், லட்டு பண்ணி கொடுக்கலாம், பர்பி பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸா பண்ணி கொடுக்கும் போதுல அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேவையான நியூட்ரிஷன்ஸும் குழந்தைங்களுக்கு போய் சேரும். ஓகேவா? நம்மளுடைய ஹெர்பல் லைஃப்ல வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து புரோட்டீன்ல வந்து 2 புரோட்டீன் இருக்கு. சாய் புரோட்டீன், வே புரோட்டீன். இந்த 2 புரோட்டீனுமே இதுல ஆடடா இருக்கிறனால இது வந்து மத்த இதை காட்டிலும் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸை காட்டிலும் இது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன் கட்டாயம். ஏன்னா ஹெல்த்தியா ஒரு லைஃப் லீட் பண்றதுக்கு டைனோ ஷேக் குழந்தைங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். பெரியவங்களுக்கு நீங்க ஃபார்முலா 1 ஷேக் குடிக்கிறீங்க, ஹாப்பியா ஹெல்த்தியா இருங்க. ஓகேவா? தேங்க்யூ. பேக் டு எம்சி.